ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில புட்டா டிசைன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போயும் நீங்கள் ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். ஆஃப் பீட் எப்படி நடுவில் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நம்பர் 3 சைஸ் பீடு வைக்கிறேன். அது சுற்றியும் பாருங்கள். இப்போ ரவுண்டு முடிச்சாச்சு. அடுத்தது நம்பர் 4 பீட் வைக்கிறேன். 4 பீட் வச்சு ஒரு லாக் செயின் போட்டு இங்கே பாருங்கள் சைடில் இந்த மாதிரி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டு பீடுக்கு நடுவில் ஒரு நம்பர் 4 பீட் வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் போட்டுக்கணும். ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீடுக்கு அடியில் ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அப்புறம் சைடில் இந்த மாதிரி போட்டுவாங்க. இந்த மாதிரி போடும் போது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எண்ணாட் போட தேவையில்லை. அப்படியே போட்டுட்டு கடைசியாக எண்ணாட் போட்டுக்கலாம். அடுத்தது நான் நம்பர் 4 சைஸ் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். அதை நடுவில் வச்சு நம்பர் 3 சைஸ் பீடை சுற்றி நான் அதுக்கு சுற்றி போட போகிறேன். இது ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி நம்மளுக்கு வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போட்ட மெத்தட்லேயே தான் போடுறேன். இது ஃபுல்லாகவே நம்பர் 4 சைஸ் பீடு யூஸ் பண்ணோம் வெளி ரவுண்டுக்கு சுற்றியும். இது ஃபுல்லாகவே வெளியில் சுற்றியுமே நம்பர் 3 சைஸ் பீடு போடுறேன். இப்படி போடும்போது உங்களுக்கு இந்த புட்டா ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். நான் நடுவில் நம்பர் 4 சைஸ் பீடு வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன ஸ்டோன் கூட நடுவில் ஒட்டி இந்த மாதிரி போடலாம். அழகாக இருக்கும். இன்னமும் உங்களுக்கு த்ரெட் சைடில் ஸ்டிச் போடும் போது தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தட்லேயும் எண்ணாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு த்ரெட்டு சைடில் அதிகமாக தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர் கிளாத்லேயே த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் அவ்வளோவா தெரியாது. நீங்கள் கடைசியாக சிங்கிள் பீட் மெத்தடில் எண்ணாட் போட்டாலுமே கடைசியாக இந்த மாதிரி நீங்கள் எண்ணாட் போடணும். அப்போ தான் அடியில் உருவிட்டு வராது. அடுத்தது ஒரு ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். ஆஃப் பீட் எடுத்து அதை சுற்றியும் சீனி பாசி கொடுத்துட்டு வரேன். அடுத்தது நம்பர் 3 சைஸ் பீடு ஒன்று, அப்புறம் ஒரு சீனி பாசி ஒன்று இந்த மாதிரி ஒரு பக்கம் கொடுக்குறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு கொடுக்குறேன் எண்ணாட் போட்டுட்டு. இதுக்கு ஒவ்வொரு சைடும் எண்ணாட் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் பக்கம் பக்கம் வச்சா ரொம்ப த்ரெட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சைடும் எண்ணாட் போட்டு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே இதாகவும் விட்டாலும் அழகாக இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி 4ஆகவும் போடலாம். அடுத்தது இந்த இடையில ஒன்று கொடுத்தும் போட்டாலும் இன்னும் அழகாக இருக்கும் ஸ்டார் ஷேப்பில். பாருங்கள், அதுக்கு அடுத்தது இடையில ஒன்று கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த ஈவனாக இருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் நெக் லைன்லேயும் போட்டு நெருக்கமாக போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். புட்டா டிசைனாகவும் போடலாம். அடுத்தது பாருங்கள், நான் ஒரு ரைஸ் பீட் வச்சு சின்ன லீஃப் மாதிரி போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அடியில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு தெரியாது. இந்த மாதிரி 2 பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஒரு 2 பக்கமும் இந்த மாதிரி போடுறேன். இப்போ சென்டரில் ஒன்று போட்டுருவோம். இந்த மாதிரி அடியில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போடணுன்னு தேவையில்லை. பாருங்கள், இதுவும் நீங்கள் எண்ணாட் போடாத இதுக்கு அடியிலேயே கொண்டு வந்துட்டு இந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி பீடு ஒன்று வச்சு நீங்கள் லாக் செயின் போட்டுருங்க, எண்ணாட் போட்டுருங்க. பாருங்கள், நம்பர் 4 பீடு தான் வச்சுருக்கேன். அந்த கேப்பில் அந்த பீடு கரெக்டாக இருந்தது, அதனால் அதை வச்சுட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேப் கம்மியாக இருந்தால் நம்பர் 3 பீட் கூட வைக்கலாம். அடுத்தது ஒரு ரைஸ் பீட் வச்சு பாருங்கள் அதை சுற்றியும் நான் சீனி பாசி கொடுக்குறேன். இது திலகம் ஷேப் மாதிரி வரும். திலகம் ஷேப் மாதிரி இல்லாத 2 பக்கமும் ஷார்ப் எஜ்ஜாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் ஷார்ப்பாக அதுக்கு கீழே 3 ரைஸ் பீட் கொடுக்குறேன்.
அடுத்தது ஒரு இட்லி பீட் வச்சு அதை சுற்றியும் ரைஸ் பீட் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார் ஷேப்பில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் பாருங்கள். ஒரு ரைஸ் பீட் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் ஈவனாக வரும். பாருங்கள், இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக போடுங்க. இந்த மாதிரி பீடுக்கு அடியில் வந்து ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் வந்து கொண்டு வாங்க. நீங்கள் வந்து இதே டிசைனையே பாருங்கள், இந்த மாதிரி சீனி பாசி கொடுத்து அதுக்கப்புறமும் நீங்கள் ரைஸ் பீட் வச்சு போடலாம். இந்த மாதிரி புட்டாஸ்லாம் நீங்கள் வந்து நெக் லைன்லேயே சுற்றி பக்கம் பக்கமாக போட்டிங்கனாலும் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைனில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.